கண்ண பண்ணு உட்கார்ந்து. அதுவும் யார் அழகா 1 2 3 4 5 கண்ண முடிக்கோ. க்ளோஸ் யுவர் ஐஸ். யார் அழகா கண்ண மூடி இருக்காங்களோ சிங்கத்துலேருந்து இங்கேருந்து 2 பேரை கூட்டிட்டானே. ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேஜை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக வேணும். இரு அந்த தம்பியை கூப்பிட்டுக்கலாம். நீ வா தம்பி. குட். மற்றவனா கண்ண முடிக்கும். நீங்களா வாங்க. நல்ல பையன் வாப்பா. நல்ல பசங்க. நீ இல்லைடா அவன் தான்டா நல்லா அமைதியாக பெரிய பையனாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக தம்பி சூப்பராக உட்காந்து கவனிச்சாங்க. வார் தம்பி வா நம்ம உள்ள போகிறோம். மற்றவனா கண்ண மூடுங்க. நாங்கள் உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு அழகாக கண்ணை மூடி இருக்கிறது பாய்ஸ் தான். 2 பேரை விட்டு அம்மா இப்போ ஃபேனை கொடுக்காதுங்க, ஃபேனை வாங்கி வச்சுக்கோங்க. அவன் கண்ணை மூட மாட்டான் நீங்கள் குத்திங்கன்னா. அதுக்கு தான் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடி. வெரி குட். இப்போ மெல்லமா ஏசாமி சோத்திரம் ஏசாமி நன்றி சொல்லணும். மெல்லமா நீ ஒழுங்கா உட்காந்துக்கோ. ஏசாமி சோத்திரம் ஏசாமி நன்றி சொல்லுங்க பாப்போம். ஏசாமி சோத்திரம் ஏசாமி நன்றி ஏசாமி சோத்திரம் ஏசாமி நன்றி ஏசாமி சோத்திரம் ஏசாமி நன்றி ஏசாமி சோத்திரம் ஏசாமி நன்றி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏசாமி சோத்திரம் ஏசாமி நன்றி ஏசாமி சோத்திரம் ஏசாமி நன்றி. ஓகே, அப்படியே கண்ணை மூடி இந்த ஜபத்தை என் கூட சேர்ந்து சொல்லலாம். ஒரு 2 பேர் தான் கண்ணை மூடலாம், மற்ற எல்லா பிள்ளைங்களும் கண்ணை மூடி இருக்கேன். நான் பார்த்துட்டேன் யார் யார் குட் பாய் குட் கேர்ள் பார்த்துட்டேன். அழகாக கண்ணை மூடி இருக்கணும். கண்ணை மூடிக்கும் உனக்கு தான் கண்ணை மூடி. இந்த விபிஎஸ் உனக்கு இத்தனை அண்ணன்மார் அம்மாமார்னா வந்து உனக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ மெல்லமாக கண்ணு தர என்ன பாரு. என் பேர் சோமு அண்ணா. என் பேர் என்ன அண்ணன்? உள்ள ஒரு அண்ணன் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தார்ல, அந்த அண்ணன் பேர் சுரேஷ் அண்ணன். என்ன அண்ணன்? ஓகேவா? சுரேஷ் அண்ணன் வேலை செஞ்சுக்கிட்டே ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்ருக்காரு. என்னோட பேர் சோமு அண்ணன். சோமு அண்ணன் இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவன். உங்களை மாதிரி விபிஎஸ்க்கு என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போனான். ரஸ்னாக்காக கேசரிக்காக போன என்ன ஏசாமி தெரிஞ்சுக்கிட்டார். எங்கள் வீட்டில் சர்ச்சுக்கு போனாலும் சண்டே ஸ்கூல் போனாலும் அடிப்பாங்க. ஒரே அடி 5 விரல் பதிஞ்சிரும். எங்கள் அப்பாவோட விரல் குண்டு குண்டாக இருக்கும். புரியுதா? ஒரு அடி அடித்தா 5 விரல் பதிஞ்சிரும். பெல்ட்டி அடி, ஸ்டெம்பு கட்டையில் அடி, கார குழம்பு எடுத்து முகத்தில் ஊற்றிடுவாங்க. நான் சர்ச்சுக்கு சண்டே ஸ்கூல் போகக்கூடாதுன்னுட்டு நான் லுங்கி பனியன் லுங்கியோடு இருப்பேன். என்னோடய ட்ரெஸ்ஸு பீரோவை லாக் பண்ணி வச்சுருவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டு போடாமல் வெளியே போக மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது லுங்கி பனியனோடு இருப்பேன். லாக் பண்ணிவிடுவாங்க. இவன் இன்றைக்கி எப்படி சர்ச்சுக்கு போகிறான்ட்டு. ஆனால் கவனிங்க, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? 2 நாள் முன்னாடியே என்னோடய ஒரு செட்டு பேண்ட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து ஒரு கவருக்குள்ளே போட்டு மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க்கு கீழே ஒழிச்சு வச்சுருவேன். ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சன் டிவி அப்படி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே அப்படியே போவாங்க. ஃபோனை வச்சு இப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி போவோம். மொட்டை மாடியில் போவேன், ட்ரெஸ்ஸை மாற்றுவேன். பக்கத்து வீட்டில் எகிரி குச்சி கீழே இறங்கி போய் சர்ச்சுக்கு போயிட்டு ஏசாமி பாட்டை பாடிட்டு வசனத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தா உங்கள் வீட்டடியா எங்கள் வீட்டடியா தர்ம அடி செம்ம அடி. சொல்லுங்கள். எங்கள் அப்பானா அப்படி அடிப்பார். நான் சொன்னால ஒரே அடி தான், ரொம்ப அடினா இல்லை, ஒரே சாடி இப்படி வாங்குவார், அப்படி வைப்பார். அந்த 5 விரலோட அச்சு இருக்கும். எங்கள் வீட்டில் பைபிள் படிக்க முடியாது. இடிஞ்ச பில்டிங்கில் போய் தான் பைபிள் படிப்பேன். பைபிள்லாம் கிழிச்சிருக்காங்க, அப்படியே பறக்கும். என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. சொல்லுங்கள், இயேசுவுக்காக எதையும் விடலாம், எதற்காகவும் ஏசாமியை விடக்கூடாது. ஏசாமியை விடாமல் உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி சோமானா நான் நல்லா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கார். என் வாழ்க்கையில் எல்லாமே விசுவாசம். இங்கே பாருங்கள், என் பிறக்க போகிற குழந்தைக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸு இங்கே, குழந்தை எங்கே. எல்லாம் குழந்தை பிறக்காதுன்னாங்க. முதல் பையன் புசு புசுன்னு பிறந்தான், வெள்ளையாக இருப்பான். எக்மோர் ஹாஸ்பிட்டலில் இப்படி தூக்கி காட்டுறாங்க.
அவ்வளோ அழகாக இருப்பான். வெயிட் பண்ணால் வெயிட்டாக கொடுப்பார். ஏசாமி கிட்ட ஜோம் பண்ணால் அவர் கண்டிப்பாக கேட்பார். நான் சொல்கிறது புரியுதா? ஏசாமியை விடவே கூடாது. இந்த விபிஎஸ்க்கு வந்த நீ ஏசாமி என்ன பண்ணக்கூடாது? தொடர்ந்து விடக்கூடாதுன்னா தொடர்ந்து இங்கே என்ன நடக்கும்? வாரம் சண்டே ஸ்கூலுக்கு வரணும். புரிஞ்சிச்சா? ஓகே. யார் யார் நல்ல பிள்ளையா ஏசப்பா பிள்ளையா இருப்பா? பொம்மை வந்துச்சுரா, இருறா அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். இருறா, உங்களை பார்க்க ஒருத்த வரேன்னா அவன் பேர் போண்டா. சிச்சி உகாண்டா. உன் வாய்ஸ் கிளியராக இருக்கணும். உனக்கு என்னை பற்றி தெரியும். லாஸ்ட் டைம் சொன்னதெல்லாம் மறந்துடாத. தெளிவான உச்சரிப்பு இருக்கணும். எல்லாத்தையும் பார்ப்பேன். ஓகே. தொண்டை கட்டிக்கிச்சுன்னா நம்மளால. ஓகே, உகாண்டாக்கு கால் பண்ண போகிறோம். ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க? அங்கிள் நானே. நீ சீக்கிரம் சொல்றா, டைம் ஆகுதுடா. அங்கிள் நம்மளுக்கு 5:30 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால நீ இழுக்கலான்னு நினைக்கிறியா? அடி வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரட்டா? நீ அடி வாங்க ஒழுங்கா. இன்னும் அடுத்து கான்செப்ட். சரி அங்கிள் சொல்லு. நான் காபி குடிச்சிட்டு இருக்கேன், இருங்க. காபி குடிச்சிட்டு? ஐயோ ஐயோவா, என்னடா அங்கிள்? நானு காபி குடிக்கிற அவசரத்துல பல்லு வளர்க்க மறந்துட்டேன் அங்கிள். டேய் சீக்கிரம் வாடா, பிள்ளைங்கன்னா வந்துட்டாங்க. அங்கிள் பின்னாடி இந்த அங்கிள் வேற மாதிரி சிரிக்கிறாரு. அங்க பாருங்க, ஸ்கிரீனை ஒழுங்கா பிடிக்க சொல்லுங்க. சரி, நீ காட்டி குத்துறாத, கான்செப்டுக்குள்ள வா. அங்கிள் சரி, நானே மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். லா 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 டேய் லா 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 லா. நீ பையன்டா, நீ என்ன? அங்கிள் நானே தலைலாம் வருவேன், சும்மா பங்கு கோட் சூட்டு டை. ஐயோ என்னடா அங்கிள்? நானே மேக்கப் பண்ற கிளம்புற அவசரத்துல குளிக்க மறந்துட்டேன் அங்கிள். சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அங்கிள். சீக்கிரம் வாடா அங்கிள். உங்க பிள்ளைங்களா குளிச்சாலா? சரி குளி. சரி லா 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 லா. பாட்டு அங்கிள் நான் என்ன போட்டு குளிக்கிறேன் சொல்லுங்க? நீயா? ஆமா. இல்ல நீயா? ஆமாம் சோப்பு. அது பெண் பிள்ளைங்க போடுறது. குட்டி பிள்ளைங்க போடுறதா? லைஃப் பாய், சங்குலு, மெடிமிக்ஸ், ஒரு பூச்சவங்க போடுறது. இப்ப சொல்றேன் பார், பீசிங் பவுடர். அது நீங்க போட்டு குளிக்கிறது. நீ நேர்ல வா, உன்னை பாத்துக்கிறேன். சரி நீ என்ன போட்டு குளிக்கிற நீயே சொல்லு. அங்கிள் எல்லாரும் நிமிந்து உட்கார சொல்லுங்க. அவங்க நிமிந்து தான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. சரி அப்ப குனிஞ்சு உட்கார். ஹே ஆல்ரெடி அப்படிதான் நிமிந்து உட்கார். நல்லா நிமிந்து. பின்னாடிலாம் பின்னாடி எல்லாம் கரெக்டா கவனி. சரி என்ன சொல்லட்டா? சொல்ல போறேன். சொல்ல போறேனே. சீக்கிரம் சொல்றா. சொல்ல போறேனே. அங்கிள் நானு கதவுக்கு தாப்பால் போட்டு குளிக்கிறேன். நான் போனை வைக்கிறேன், நீ முதல் வா. சரி வைங்க சும்மா. நான் வரேன். நான் வந்தா கவனிங்க. இப்போ ஒருத்தன் வர போறான். அவனோட பேர் உகாண்டா. ஓகேவா? உகாண்டா. அவன் பின்னாடி இருந்து வரமாட்டான், இந்த பக்கம் தான் வருவான். ஓகேவா? அவன் வந்தானா நீங்க உகாண்டா சொல்லும், போண்டா சொல்ற கூடாது. ஓகேவா? உட்காரு. ஓகே, வந்தானா உகாண்டா சொல்லுங்க. அவன் ரொம்ப சூப்பரா. உகாண்டா எங்க? இந்த பக்கமா? அங்கிள் என்ன யாரோ உக்காட்டாண்டா அங்கிள். எந்த பக்கம்? ஐயா இருக்கார். எங்கடா? ஓ பின்னாடியா? பின்னாடி அம்மாமா உட்கார்ந்துருக்காங்க. ஓ எனக்கு பின்னாடியா? டேய் எங்க? டேய் சும்மா விளையாடுறீங்களா நீங்க? போங்கடா. அங்கிள் என்ன? அங்கிள் சொல்லு. நானு நீ ரொம்ப கோவமா இருக்கியா? ஆமா அங்கிள். எதுக்குடா? நான் இந்த பிள்ளைகளை தானே பார்க்க வந்தேன். ஆமா. இந்த பிள்ளைங்க எனக்கு கை தட்டவே இல்லை. கை தட்டுங்கடா. தேங்க்யூ அங்கிள். பின்னாடி சேர்ல உட்காரவங்க கை தட்டல. நீங்க கை தட்டலாம். அவன் கண்ணு பாத்தீங்களா இங்க இருந்து பின்னாடி கவனிக்குது. தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ. ஓகே வெரி குட். நல்ல பிள்ளை. டோன்ட் டச் மீ.
என்னடா இங்கிலீஷ் பேசுற? நான் ரொம்ப ரொம்ப சுத்தம். என்ன தொடக்கூடாது. ஏய் வாவ் என்ன? டேய் இங்க வாடா. அங்கிள் இருடா, எனக்கு ஃபோன் வருது. யார் அங்கிள் ஃபோன் பண்றா? நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் பசியாக இருக்கிறார். பிஸியாக இருக்கிறார். அங்கிள் எனக்கும் பசிக்குது, அதனால சைலண்ட்ல போட்டு விட்டார். அங்கிள் எனக்கு மதியானம் ஒரே ஒரு பீஸ் தான் கொடுத்தாங்க சிக்கன். சரி, இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு அடுத்த கான்செப்ட்டுக்கு போனோம், நீ மறந்துடக்கூடாது. ஓகே, வெரி குட். தொடக்கூடாது, என்ன தொடாம பேசு. நான் உன்னை தொடல. இந்த பிள்ளைகளுக்காக நீ என்ன பண்ண போற? அங்கிள் இந்த பிள்ளைகளுக்கோசம் நானு நல்லா ஒரு பாட்டு பாட போறாங்க. பாட்டு பாருங்க, சூப்பரா பாட்டு பாட அங்கிள். ஆனா என்னை விட நீங்க ரொம்ப ரொம்ப அழகா அப்படியே தேன் மாதிரி பாடுவீங்க அங்கிள். தேன் மாதிரி? ஆமா, அப்படியே உங்க பாட்டை நான் பாடட்டா? பார்க்க அப்படியே ஓடோடி வந்திருக்க. நீ ரொம்ப பண்ணாத. சரி நான் பாடுறேன், பாடுங்க. சந்தோஷம். அந்த வேணாம், எனக்கு அந்த பாட்டு வேணாம். யார் அந்த இயேசு பாருங்க. யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேன். யாரா தூங்குறது? ஸ்கூலுக்கு நான். டேய் யாரா தூங்குறது? உகாண்டா தம்பி, உகாண்டா உகாண்டா. அங்கிள் ஏய் யூ, அவனை கடிச்சிடாதடா, பாவண்டா. அங்கிள் நான் அவனை கடிக்க மாட்டேன். சரி அவனே சரி உட்கார்றா, பின்னாடி அனுப்பிச்சிருவோம். சரி உகாண்டா. அங்கிள் நான் பாடினா நீ ஏன் தூங்குன? அங்கிள் நீங்க பாடின பாட்டு அப்படியே எங்க அம்மா தாலாட்டு பாடின மாதிரி இருந்தது அங்கிள், அதான் தூங்கிட்டேன். சரி நீ ஒரு சரி அங்கிள் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒல்லியே ஆவீங்க, அப்பதான் வாங்க. ஒரு பெரம்பு ஏதாவது இருந்தா அங்கிள் பேச்சாதான் ஆகணும். ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒரு அங்கிள் நான் உள்ள போயிடுவேன். மூமெண்ட் கரெக்டா. சீக்கிரம் வந்துட்டான் சீக்கிரம் வா. இருங்க அங்க கை வலிக்குது, வர டைம் ஆகுதுடா அங்கிள். சரி கையை மாட்டிக்கிச்சு பாருங்க, வாயை தொடாதீங்க. இவங்க எல்லாரும் அங்கிள் சொல்லு. சரி நீங்க நான் பாட்டா பாடுறியா? ஆமா, மைக்கு ஓசில மைக் வச்சா போதும், மைக்க கொடுங்க. ரொம்ப டேமேஜ் பண்றான். டைட் 1 2 டைப் பைக் டெஸ்டிங் 1 2 வா வா மைக் என்ன கச்சா? அங்கிள் அது பாக்கிறதுக்கு அப்படியே கோனைஸ் மாரி இருந்தது அங்கிள். டேய் ஐயா எங்க தான்டா இருக்காரு? ஐயாவே கேட்டு பாருங்க, அது கோனைஸ் மாரி தான் இருந்தது. ஐயா கோனைஸ் மாரி தானே ஆக்குது. நீ மாட்ட போற நீ அங்கிள். சரி சரி இங்க பாரு, சொல்லுங்க அங்கிள். இன்னொரு பாட்டு சொல்லி தருவிய, பாடு. உணர் பாட்டா? ஆமா அங்கிள். இந்த பிள்ளைங்க பாடுவாங்களா? பாடுவாங்க. நான் பாடணும், கூட சேர்ந்து பாடணும். சரி. டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார். எங்க யாரோ அவன் வண்டுவா வாட்டி வண்டா. அவன் வண்டர் வாட்டி வரணும். நான் சொல்ல அது ஸ்கூல்ல சொல்ல. இவன் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார். ஏசி எங்க சூப்பர் ஸ்டார். கும்தலக்கடி கும்மாவா, கும்தலக்கடி கும்மாவா. ஏசி என்ன சும்மாவா, கும்தலக்கடி கும்மாவா, ஏசி என்ன சும்மாவா. அங்கிள் எப்படி இருக்கு பாட்டு? சூப்பரா இருக்குடா. கை தட்டுங்க. எனக்கு மண்டே தட்டாத. ஆல்ரெடி எனக்கு மூளை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா தெரியுது. மண்டைய தொடக்கூடாது. சரி யா ஸ்டைல் பார்த்தல. சரி இப்போ அவன் கும்தலக்கடி கும்மாவா சொல்லுவா, நீங்க ஏசின்னா சும்மாவா சொல்லணும். ஓகேவா? கும்தலக்கடி கும்மாவா, கும்தலக்கடி கும்மாவா, டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார். அவை வந்து வாட்டுவோம் ஒருத்தன் சொல்லிட்டாங்க. அவன் மூக்க கச்சிட்டா. டேய் பப்பட்டு ஸ்டேஜ்ரா. 2 பேர் பிடிக்க இருக்காங்க, பயப்படாதீங்க. டேய் தம்பி, அதுக்கு தான் பிடிக்க ஆளு வச்சு. அவன் பயப்படுறான். அவனை பார்த்துட்டு வந்துட்டா. டேய் அவன் கடிச்சிருவான். அவன் பக்கம் போ கடிச்சு. இவரு சரி கவனி, நிமிந்து உட்காருங்க அங்கிள். சரி
இப்போ அடுத்த கான்செப்ட். அங்கிள் இந்த பிள்ளைங்கள ஒரு கதை சொல்லிட்டா. கதை பிள்ளைகளை உங்களுக்கு கதை பிடிக்கும் தானே? இப்போ சொல்ல போறான் பார். சொல்றான் ஒரு கதை. ஒரு கதை, ஒரு சின்ன கதையா சொல்ல. ஒரு சின்ன கதை. சரி பெரிய கதையா சொல்லு. பெரிய கதை. ஒழுங்கு மரியாதையா கதை சொல்லு. ஒழுங்கு மரியாதையா கதை சொல்லு. இப்போ எப்படி அடிக்க போற மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகிற மட்டும் பாரு. அடிக்க முடியாது, அடிக்க முடியாது, அடிக்க முடியாது. தம்பி அவனை பிடிச்சிக்கோ. அந்த பக்கம் பிடிக்க முடியாது. டேய் தம்பி, என்ன பிடிச்சா அவன் மூக்க கச்சிடுவேன். உன் வீட்டா அவன் வீட்டு அட்ரஸ் சொல்றான். அம்மா வீட்டுக்கு போறேன். சரி. ஏய் அவன் யாரா அவன் காண்டா சொல்றது? நீங்க அப்படி சொன்னீங்கன்னா வரமாட்டான். நான் வரமாட்டேன். என்ன என் பேரு வகாண்டா தானே? இப்போ அவனை எப்படி பிடிக்கிற மட்டும் பாரு. சைலண்ட் மட்டும் ஒளிஞ்சு போற மட்டும் பாரு. சைலண்டா சைலண்டா யாரும் சொல்லக்கூடாது. வரப்போறான். இந்த குண்டு அங்குள் போறாரு இப்படி ஓரமா. இவனோட உளுந்து சிரிக்கிறான். சரி முக்கியமான விஷயம் இங்க பாரு. நீங்க என்ன நல்லா சிரிக்கிறீங்கடா. இப்ப நிமிந்து அங்கிள் ஃபர்ஸ்ட் நிமிந்து உட்கார்ந்ததால இந்த பேக்ல நிறைய கிஃப்ட் வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எடுக்கிறேன். விசிலு போகுது. இப்போ நிமிந்து சிரிச்ச முகத்தோடு. சரி கவுனிங்க. கொடுக்குறேன்னா குத்துருவேன். இது நார்மலாக ஊதுனா விசிலு, இப்படியே ஊதுனா விசிலு. ஊதும் போது இது இப்படி பண்ணா குயில். அங்கிள் எனக்கு ஒன்று கொடுங்க. சரி குட்டி பிள்ளைங்க நீங்க நல்லா சிரிக்கிறீங்க. பெரியவங்க எப்படி சிரிக்கிறாங்க தெரியுமா? என்ன பாரு. நீ பெரியவங்க இப்படிதான் சிரிக்கிறாங்க. வாய் விட்டு சிரித்தான் நல்லா சிரிக்கணும். நல்ல சிரிக்கணும். இப்ப அவனை எப்படி பிடிக்கிற மட்டும் எப்படி மட்டும் எஸ்கேப் ஆகிற மட்டும் பாரு. சும்மா இருங்கடா. இப்ப பார்க்கலாம். நான் இந்த பக்கம் காலேறா. இந்த பக்கம் வருவேனே. லாலாலா. அது என்னடா புர்ருன்னு ஒரு மியூசிக் வர போடுற? நானே மியூசிக் கிளாஸ் போறேன்ல. சரி இப்போ இவனை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும். வர வைக்கட்டா? வரமாட்டேன். நீ என்ன சொல்லலாம்? உகாண்டா நம்ம திருவெற்றியூர்ல அஜாக்ஸ் பக்கத்துல. அஜாக்கு பக்கத்துல ஐஸ்கிரீமா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அங்கிள் ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமா அங்கிள். ஓகே ஐஸ்கிரீம் எத்தனை வேணும்? எனக்கு அங்கிள் எனக்கு ஒன்று. எனக்கு வந்து 14 13 15. கை வலிக்குதா? இப்ப தெரியுதா உங்களுக்கு கஷ்டம்? சாரி சொல்லு. சாரின்னு சொல்ல முடியாது. சாரி சொல்ல முடியாது. குட்டு சாரி சொல்லு குட்டு. போனா போட்டு சொல்லிடலாம். சாரி. பூரி இட்லி சப்பாத்தி. பூரி இட்லி சப்பாத்தியா? குருமா கூட தருவாங்க இங்க. சரி நீ கதை சொல்லு. கதை இப்ப சொல்லுவான் பாருங்க. இப்ப ஒரு ஊர்ல ஒரு கிளாஸ் அதோட கதை க்ளோஸ். ஆண்டவரே டைம் ஆகுதுடா. அங்கிள் சொல்லு. மறந்துட்டியா? மறந்துடல. ஒரு ஊர்ல அடுத்து டேய் என்னடா? என்ன அங்கிள்? கதை சொல்டா. கதை சரி. ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட கதை. சரி ஐயா அந்த கொம்பு மட்டும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருங்க. ஒரு சின்ன வேலை. கண்ணு முடிக்கோங்க. நம்ம நீங்க ரொம்ப ஏசப்பாப்பி இல்ல. இப்ப உள்ள சவுண்ட்னா கேக்கும். நீங்க எதுவும் பயப்பட. ஒரு 2 நிமிஷத்துல வந்துறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு. அங்கிள் வேணாம் அங்கிள். நீங்க ரொம்ப நல்ல அங்கிள். வா சரி. இப்ப சொல்லுவான் பாருங்க. இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்களா? ஆமா. இந்த பிள்ளைகளை எதுக்கு வந்திருக்க? நீ இப்ப கதை சொல். டைம் ஆகுது. சொல்லட்டா? சொல்லு அங்கிள். வசனம் சொல்றேன் அங்கிள். முதல்ல கதையே சொல்லு. வசனம் எப்பவுமே கடைசி தான். அங்கிள் கதையில ஒரு கான்செப்டை விட்ட அங்கிள்.
சொல்லு. எந்த கான்செப்ட் அங்கிள்? நீ தான் நாம வச்சுக்கணும், எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அங்கிள். யாருக்குமே நீ நான் ஃப்ரெண்டு, நம்ம யாருக்குமே தெரியாத கதை. நீ நான் ஃப்ரெண்டு, நம்ம 2 பேர். ஆனா நீ இருக்கிற குண்டு. அங்கிள் எவ்வளோ அழகா பாடின பத்தியா? சரி அங்கிள் எல்லாம் நிமிந்து உட்கார சொல்லுங்க. நிமிந்து உட்காருங்க. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கிஃப்ட் குத்துக்கிறேன், ஏன்னா அவன் ரொம்ப அழகா. அங்கிள் 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 எனக்கு ஒன்று கொடுங்க அங்கிள். உனக்கு கொடுக்கணுமா? வாயில போடுங்க. போடா உனக்கு. அங்கிள் இந்த பையன் இப்ப ஊத கூடாது, பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோ. அங்கிள் எனக்கு ஊதுனா வாங்கிடுவேன். எனக்கு ஒன்று கொடுங்க. உனக்கு வேணுமா? ஆமா வாயில போடுங்க. இப்ப அடுத்து எனக்கு வாயில போடுங்க. வாயிலையா? வாயில போடுறோம், அடிக்கூடாது. உஷாராயிட்டா. சரி சரி இப்ப நிமிந்து அடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒன்று கொடுங்க. டைம் ஆகுதுடா. அடிங்க டோன்ட் டச் மீ. எதா இருந்தாலும் டச் பண்ண சொல்லு. கதை ஒரு ஊர்ல இது வந்து யாருக்கும் தெரியாத கதை. யாருக்குமே தெரியாது. ஆமா அங்கிள். சொல்லு. வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தாங்களா? வடை சுட்டாங்க. ஆமா. காக்கா பறந்து வந்து காக்கா பறந்து வந்து என்ன பண்ணிச்சு? இல்லடா, காக்கா பறந்து வந்து பாட்டியை தூக்கின்னு போயிடுச்சு. காக்கா பறந்து வந்து பாட்டியை தூக்கின்னு போயிடுச்சா? டேய் ஆமா. ஏன்டா இப்படி பண்ற? அங்கிள் அது அண்ட காக்கா. அண்டங்காக்கா? ஆமா. இப்போ ஒழுங்கா சரி நான் வசனம் சொல்லிட்டா? கதையை சொல்லு, கடைசியாதான் வசனம். கை வலிக்குதா? இப்ப தெரியுதா என் கஷ்டம்? வா வச்சு சீக்கிரம் ஓடும். இருங்க அங்கிள், இது வாய் வர சரியா வர மாட்டேங்குது, கை வலிக்குது இல்ல அங்கிள். நான் மாட்டிக்கினேன். வெரி குட். டோன்ட் டச் மீ. தொடாம பேசணும் சொன்னேன். சொல்லு. இந்த பக்கம் வாங்க. வரமாட்டேன். இந்த பக்கம் வா. வரமாட்டேன். வாங்க. டைம் ஆகுது. சரி இந்த பக்கம் வாங்க, அப்பதான் சரி. உங்களை பார்க்க முடியும். பியூட்டிஃபுல் அண்ணா சொல்லு. பியூட்டிஃபுல் அண்ணா. பாட்டிஃபுல் அண்ணா. டேய் பியூட்டிஃபுல் அண்ணா. குண்டு அண்ணா. போடா வரமாட்டேன். சரி நல்ல அழகான பியூட்டிஃபுல் அங்கிள். அங்கிளா? தாத்தா. டேய் சரி அண்ணா அண்ணா. போடா குண்டு பையா, அவன் காதல கேட்காது, கம்முடுங்க. ஒரே நிமிஷம் கண்ண முடுங்க, வேலை இருக்கு. பேசு. ஓகே, சும்மா லைட்டா ஊம குத்து. நீ அடிக்கிறீங்க அடிக்கப்பா, அடிக்க என்ன அடிக்கிறீங்க. சரி நீங்க கூப்பிட்டு அத்தாவட்டி வரமாட்டேன் பாத்துக்குங்க. பரவாயில்ல, சந்தோஷம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி இப்போ சரி அந்த கோழி பத்தி வசனம் சொல்றாங்க. வசனம் புறம் சொல்றோம். வசனம் சொல்லட்டா? கதை கோழி கதை சொல்றான். கோழி கதை சொல்லு. லாஸ்டா கோழி கதை. லாஸ்டா கோழி கதை. கோழி கதை. கச்சப்பா. கோழி கதை சொல்லா. நான் லாஸ்டா கோழி கதை சொல்றேன் அங்கிள். வசனம் வேணாம், கோழி கதை. வசனம் தான் சொல்லுவேன். கோழி கதை. வசனம். வசனம். கோழி கதை. வசனம். கோழி கதை. கோழி கதை சொல்லு. வசனம். டைம் ஆயிடுச்சு, நீ அடி வாங்க போற. ஆல்ரெடி டைம். சொல்லு. ஐயா சொல்லியிருக்காங்க 7 மணிக்குள்ள முடிச்சிரு சொல்லியிருக்காங்க. 7 மணிக்கு தானே அங்கிள், நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். இல்ல அதுக்குள்ள பாரு, கண்ணு பெருசாகுது. 7 மணியா? சீக்கிரம் சொல்றோம். 7 மணிக்கு சொன்னீங்களா? கொஞ்ச நேரம் தூங்கி. ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். வேணாம் அங்கிள், நான் சொல்றேன் அங்கிள். சொல்லு. எதா இருந்தாலும் பேச்சு தான் இருக்கணும், நம்ம பக்கம்லாம் வரக்கூடாது. நமக்கு ஆக்சன் தான். சீக்கிரம். இல்ல நீங்க நம்ப. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா. சரி அங்கிள் சொல்லு. அங்கிள் ஒரு காடா? ஒரு காட்டுல அழகா கோழி குஞ்சு, கோழி குஞ்சு இருந்தது. இதெல்லாம் ஜாலியா அழகா ஜாலியா விளையாடிட்டு வந்தாங்க. வாயை திறந்து நல்லா பேசு. இது லெஃப்ட் கை அங்கிள், கை வலிக்குது. எங்க வர? அதுக்கு எனக்கு தெரியாது, நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கணும். இப்ப அடுத்து நிமிந்து உட்கார்ந்ததால அங்கிள் அந்த பையன் பாருங்க சிரிக்கிறான். கூட்டிக்கிட்டே இருப்பேன், அமைதியாரா. இப்ப அடுத்து நிமிந்து உட்கார்ந்ததால அங்கிள் எனக்கு ஒன்று கொடுக்க சொன்னேன், நீ கொடுக்கவே. அப்புறம் நான் பாதியிலே கதையை விட்டுருவேன். பெரிய பிள்ளைங்களுக்கு பர்பியோட கொடுக்க போறேன். அங்கிள் பர்பி எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரவே மாட்டேன். இந்த கோழி கதையை கரெக்டா சொல்லணும், குத்துறேன். சரி இப்ப அந்த பக்கம் வாங்கிடுவேன். இப்ப சொல்லு. தேங்க்யூ அங்கிள், நீங்க வெரி வெரி குண்டு. வெரி வெரி குட்டு.
அவன் அப்புறமா பார்த்துக்கலாம். சொல்லு. இப்பயே பாத்துருங்க அங்கிள். வெளியே வர அங்கிள், ஏதா இருந்தாலும் உள்ளே பேசிக்கலாம். சொல்லுடா. சரி அங்கிள். காட்டுல கோழி குஞ்சிங்க, அம்மா கோழி ஜாலியா பாட்டு பாடிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு என்னடா என்னடா அவங்கள கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. என்ன ஆச்சு பாத்தியா? பாம்பு வந்துச்சா? நீங்க மக்குன்னு அடிக்கடி நிரூபிக்கிறீங்க. சரி சொல்லு. பாம்பு வந்துச்சா? பாம்பு வந்துச்சு. கோழிய இங்க வாங்க. பயப்படுவீங்களா நீங்க? இல்ல. கிட்டவா. பயப்படாதீங்க. அவன் பயமுத்துவான். தைரியமா என்ன மாதிரி தைரியமா சொல்லு. கிட்டவா. பயந்துட்டியே. சரி அங்குள், அந்த பாம்பு கிட்ட அம்மா கோழி பாம்பு கிட்ட போய் டம்மு சண்டை போட்டுச்சு. ஸ்டேஜ் உடைஞ்சது. இவனை வர அடிச்சாங்க. இவனை ஒரு அடி. 5000 ரூபாய் நீ எட்டி பாக்குறாங்க உள்ள. அந்த பெரம்பு மட்டும் ரெடி பண்ணுங்க. ஸ்டேஜ் போலங்கயா. சொல்றேன் கேளுங்க. இல்லனா அந்த ட்ரம் ஸ்டிக்காவது ரெடி பண்ணுங்க. பாம்புக்கு கோழிக்கு சண்டை வந்துச்சுல. பாம்புக்கு கோழிக்கு சண்டை. ஆமா. அப்போ உடனே கோழி அடிச்சு டிம்முன்னு பாம்பு அடிச்சு சாவு அடிச்சு அங்கிள். பாம்பு காலி. அப்புறம் என்னாச்சு? கோழி ஜாலி ஆயிடுச்சு. சரி அப்புறமா காட்டுக்குள்ள யாரோ பெரம்பு கொடுக்குறாங்க. யார் அங்கிள்? டேய் சொல்ற டைம் ஆகுது அங்கிள். அந்த காட்டுக்குள்ள திடீர்னு நெருப்பு பிடிச்சிச்சு அங்கிள். ஆமா. சொல்லு. டைம் ஆகுது சொல்லு அங்கிள். மறந்துட்டா. காட்டுக்குள்ள நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. அங்க இருந்த எல்லா மிருகமும் பக்கத்து காட்டுக்கு போயிடுச்சு. அந்த காடு ஃபுல்லா நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. எல்லா மிருகம் பக்கத்து காட்டுக்கு போச்சு. அம்மா கோழி மட்டும் போவே இல்லை. ஏன்? அந்த கோழி குஞ்சுகள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதோட ரெக்கையில கையில வைங்க. நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி. நீங்க வாழ்க, உங்க கொடை வாழ்க, உங்க கொடை கம்பி வாழ்க. யாரு கொடுத்தது அங்கிள்? சீக்கிரம் வாடா. யாரு கொடுத்து சொன்னா வருவேன். ஒரே நிமிஷம் இருங்க, வந்துட்டேன். அங்கிள் நான் வரேன். அந்த கொம்பு கொடுத்தாருல, இப்ப கொம்பு. நான் கொம்போட உள்ள வரட்டா? பவுல் சொல்ற மாதிரி பெரும்போடு வரட்டா? நீங்க கொம்போட உள்ள வந்தா கூட சரி. அந்த கொம்பு கொடுத்தாருல, அவருக்கு தூங்கும் போது நைட்டு கண்ணு தெரியாது. தூங்கும் போது கண்ணு தெரியாதா? டேய், தூங்கும் போது யாருக்குமே கண்ணு தெரியாது. அதான் நானும் சொன்னேன். அவங்களை எப்படி திட்டுறான்? அவனை நம்ம பார்த்துக்கலாம், நீங்க கவலைப்படாதே. நீங்க காலை பிடிங்க, நான் கையை பிடிக்கிறேன். தம்பிங்களா, அப்புறமா அந்த அங்கிள் யாருன்னு சொல்லுன்னா என்கிட்ட மட்டும்னா, நீ ரொம்ப நல்ல பையன். நீ தானே என் பையன், ஜாலிடா. தேங்க்யூடா. சரி அங்கிள். அம்மா கோழி நினைச்சிருந்தா பறந்து போயிருக்கலாம். அம்மா கோழி பறந்து போகாம அந்த கோழி குஞ்சுகளை அதோட சேட்டையில, அதோட ரெக்கைக்குள்ள அழகா முடிச்சு. ஆமா. அப்புறம் என்னாச்சு? நெருப்பு. அந்த அனல் காத்து பட்டு நெருப்போட அனல் காத்து பட்டு இதுங்க அங்கிள் சொல்ல நான் பண்றது. நெருப்போட அனல் காத்து பத்து. அது எப்படி அங்கிள் என் வாயில சொல்லுவேன்? உன் வாயால சொல்லாம கடை நான் வாங்கிட்டு வர முடியும். உன் வாயால் தான் சொல்லு. அந்த நெருப்போட அனல் பட்டு அந்த அம்மா கோழி செத்து போச்சு அங்கிள். செத்து பாரு. ஆனா அம்மா கோழி செத்து போச்சா? நெருப்போட அனல் காத்து பட்டு கோழி குஞ்சுங்க என்னாச்சு? ஆனா அந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் காப்பாத்தப்பட்டுச்சு அங்கிள். அம்மா கோழி காப்பாத்திச்சு. அதே இரு இப்ப நான் சொல்லிடுறேன். நீ சொல்றியா? ஆமா. என்ன பாருங்க, அந்த கோம்பை மட்டும் ஓரமா போட்டு வந்து சொல்றீங்களா? சரி, போட்டேன். ரொம்ப நல்லா அங்கிள். நீங்க தான் இப்ப சொல்றேன். அந்த கோம்பை யார் அங்கிள் கொடுத்தா? நீயே சொல்றோம். நீ சொல்லுங்க. சரி இல்ல நான் சொல்லிட்டா? சரி இப்ப சரி டைம் ஆயிடுவான். காண்டா வெளியே வந்தானா நிமிந்து உட்கார்ந்ததால இப்ப அடுத்து ரெட் கலர் ஷர்ட் வாப்பா. வா, உனக்கு பர்பியோட ரெட் கலர் டி-ஷர்ட் நீ தான். அங்கிள்
கதெல்லாம் சொன்னது நானு, எனக்கு எதுவுமே தர மாட்டேன். அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லுவேன். எனக்கு ஒரு கொடுங்க அங்கிள். அங்கிள் ஓகே அங்கிள் நார்மலா ஊது பாப்பா. நல்ல அங்கிள் ஊது நார்மலா ஊது. அங்கிள் இப்ப அந்த குச்சி உள்ள விட்டு டேய் இங்க வாடா, நான் ஊத கத்து தரேன். அந்த அங்கிள் ஊத தரேன், வாடா ஐயா. நல்லா அப்படி பண்ணனா குயில் கத்துற மாதிரி இருக்கும். ஊது பண்ணு. டேய் யாரா அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க? அப்படிதான். குட். இப்ப அடுத்து அங்க என் கை மாட்டிக்கிச்சு. அந்த அம்மா கோழி கோழி குஞ்சுகளை காப்பாத்த தான் உயிரையே கொடுத்துச்சு. அதே மாதிரி இயேசு சுவாமி பாவம் என்ற நெருப்புல இருந்து நரகம் என்ற நெருப்புல இருந்து நம்மளை காப்பாத்த கல்வாரி சிலுவையில ஒரு உயிரையே கொடுத்தார். 3வது நாள் உயிரோட எழுந்தார். ஏசாமிக்கு எல்லாம் ஜோரா கை தட்டலாமா? ஜாலியா கை தட்டுங்க. உனக்கு பர்பி கொடுக்காம விட்டேன் பத்தியா, நான் மறந்துடுவேன். நிறைய கையில் ஏதோ இருக்குதே யோசிச்சுன்னு இருக்கிறேன். ஓகே. இப்போ இன்னொருத்த வரப்போறான். அப்படியே இருங்க, அது நானா வந்துடுறேன். நானா வராது, நீ அப்படியே இரு. கண்ணை முடிக்கோங்க, அவனை கூப்பிட்டு வந்துடுறேன். உள்ள வந்து அடிக்கூடாது. ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். என்னடா அது சவுண்டா கேக்குது? நான் வரலப்பா, நான் போறேன்ப்பா வீட்டுக்கு. வரப்போற வந்துட்டேன்டா. என்ன பார்த்தா நீங்க பயப்படுவீங்களா? நான் ரொம்ப பயங்கரமா இருப்பேன். நான் இப்ப திரும்பட்டா, என்னை பார்த்து பயப்படக்கூடாது. என் பேரு பேட் பாய். திரும்ப போற. ஏய் பிள்ளைகளா, நான் யார் தெரியுமா? நான் தான் உங்க ஃப்ரெண்டு. நீங்க நான் என் பிள்ளைங்க தானே. உங்களுக்கு பொய் பேச கத்து தர. என் கூட வரீங்களா? உங்களுக்கு சண்டை போட கத்து தரேன்டா. என் கூட வாங்கடா. நரகத்துக்கு போலாம். நரகம் சுட சுட சூப்பரா இருக்கும். நீங்க நான் என் பிள்ளைங்க. கெட்ட வார்த்தை பேச கத்து தரேன்டா. அசிங்க அசிங்கமா பச்சை பச்சையா சோப்பு சோப்பா பேச கத்து தர. நீங்க இந்த மாதிரி சர்ச்சைக்கு தான் வரக்கூடாது. விபிஎஸ்க்கு வரக்கூடாது. வசனம் சொல்லக்கூடாது. ஜபம் பண்ணக்கூடாது. சர்ச்சையில் இருக்கிறதால அப்படி சொல்றீங்களா? நான் வேணா கேட்டேன் நிக்கிறேன், வரீங்களா? பல்டா பல்டா, இதுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படுவேன். அவர் பேரை சொன்ன மூக்க பூச்சி கச்சிருவேன். ஏசப்பா சொல்லாத. சொல்லாத. ஐயோ ஐயோ உடம்பு எரியுது. சொல்லாத. ஐயோ ஐயோ. ஏத்தப்பா சொன்னீங்கன்னா அவ்வளவுதான்டா உங்களை. அப்பா அப்பா அப்ப நீங்க என் பிள்ளைங்க இல்லையா? உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன்டா, என் கூட நரகத்துக்கு வாங்கடா. நரகம் சுட சுட சூப்பரா இருக்கும்டா. டேய் என் கூட வாங்கடா. போகடா, உங்க பேச்சுக்கே வர மாட்டேடா. போறேன். சரி சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7. இப்போ பப்பட் ஒரே ஒரு வசனம், பப்பட் டான்ஸ், அதோட முடிஞ்சிடும். ஓகேவா? கரெக்டாக இருக்கும். ஒரு 2 பேர் அழகா உட்காரல, மற்றவங்கன்னா சூப்பர். அங்கிள் வசனம் சொல்ல வந்துட்டான். சூப்பர். இவ்வளோ நேரம் அங்கிள் பிசாசை பார்த்து பயந்து உள்ள ஒழிஞ்சிட்டு இருந்தான். எனக்கு தெரியும் அவனை பத்தி. நான் பயப்பில்ல. அங்க பாரு, பசி எடுத்து சாப்பிட்டு வந்தேன்.
சரி சொல்லு வசனம் சொல்லு. ஸ்நாக்ஸ் கூட நீங்க வாங்கி தரல. வசனம் சொல்றேன். எங்க பிள்ளைங்க என்ன அழகா வசனம் தெரியும் சொல்லுவாங்க தெரியுமா? பிள்ளைங்கள எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? என்ன டல் ஆயிட்ட? ஸ்வீடா பேசல, இப்ப என்னாச்சு? எனர்ஜி போயிடுச்சா? அங்கிள் இந்த மாதிரி இதுதான். உங்க பிள்ளைங்கள எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? இவங்க வசனம் சொல்ல வந்திருக்காங்க. எதுக்குடா? ரஸ்னாக்கு தான் வந்துக்கிறாங்க. ஆமா டேய், அவங்க வசனம் சொல்ல வந்துக்கிறாங்க. ரஸ்னாக்குன்ற எப்படியோ ஒன்று சொல்றேன் அங்கிள், மன்னிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. ஆமா ஆமா இல்ல அங்கிள். சாரி சாரி. ஏன்டா கைய வாய்க்குள்ள வச்ச? வாயா கைக்குள்ள வச்ச? வாய புறா கைக்குள்ள. சரிடா, வராத. பிள்ளைங்களா, இப்ப அவன் வசனம் சொல்லுவான். அங்கிள் சொல்லு. வசனம் சொல்லிட்டா சொல்லு. பாருங்க இப்போ இந்த வசனம் இந்த பசங்களை சொல்லவே மாட்டாங்க. இப்ப சொல்லுவாங்க. சொல்லு பார்க்கலாம். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, செவுத்துல ஒட்டிக்குது பள்ளி, நான் வீட்டுல போய் விளையாட போறேன் கில்லி, என் கூட வரியா சொல்லி. கடையில விக்கிறது மல்லி. வசனம். டேய் அங்கிள், வசனம் சொல்ல சொன்னா இந்தியாவின் தலைநகரம் அங்கிள் இந்த வசனம் இல்லையா? ஒட்டிருக்கிறது பள்ளியா, வீட்டுல விளையாடுவார் கில்லியா. அந்த வசனமா? அந்த வசனம் சொல்லு. நாட்டு நாட்டாயா கடைப்பிடிங்க நாயா, ஏன் தர வேண்டும் ஒட்டி மானம் கெட்டவனே. அது உட்கார் மணி. நின்னா பின்னாடி தெரியும். உட்காந்து வராத போ. குண்டு வராத. குண்டு. சரி, டைம் ஆயிடுச்சு. சொல். வசனம் சொல்லு. நான் வரமாட்டேன். வசனம் சொல்ல சொன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த வசனத்தை சொல்லினுக்குறான். டேய் அங்கிள், என்ன நான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். என்ன இப்படி கூப்பிட கூடாது, என்ன கொஞ்சம் கூப்பிடு. இவனை கொஞ்சம் கூப்பிட்டா வருவானா? ஆமா. செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, பொச்சு குட்டி, கப்பு குட்டி, அப்பு குட்டி, புச்சு குட்டி, புச்சு குட்டி, அப்பு குட்டி, அப்பு குட்டி. பட்டுடா நீ. ரொம்ப பத்தியா என்ன அழகா சொல்றாங்க இந்த பையன். பட்டுடா. சரி, நான் வந்துட்டேன். அங்கிள் இந்த பேர் டைம் ஆயிடுச்சு. இப்போ ஒழுங்கா வசனம் சொல்லு. அங்கிள் சொல்லு. நான் பெரிய வசனம் சொல்ல பாரு. சொல்லு. சரியா? பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் உங்கள் பெற்றோருக்கு. இந்த வசனம் இவங்களா தெரியும். வேற வசனம் சொல்லு. நான் என்ன வசனம் சொல்லுவேனோ அதை சொல்லு. மாட்டிக்காத. ஐயா, அந்த போன்ல போற வயர்னா இருக்குல்ல, நீ ப்ளூடூத்தா என்னங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க. டேய் அங்கிள், வசனம் தேடி நிக்கிறாங்க. உள்ள உட்காந்து வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறா. ஆமா அங்கிள். இவனை நான் வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு. சரி அங்கிள். கர்த்தர் கர்த்தர் என் என் மறந்து போச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு அந்த வசனமும் தெரியும். ஒழுங்கா வேற வசனம் போடு. சொல்லு. கர்த்தர் கர்த்தர் நல்லவர் என்பதை. அங்கிள், நீங்க எனக்கு 2 வசனம் தான் சொல்லி கொடுத்தீங்க. எவ்வளோ வசனம் எவ்வளோ பேசுற. சரி, நீ தீமையால் வெல்லப்படாமல். நீ தீமையினால் வெல்லப்படாமல். தீமையை மறந்து போச்சு காதுல வந்து. அங்கிள் சரி, இப்ப நிமிந்து உட்கார்ந்ததால கூட சேர்த்து கரெக்டா சொல்ல வாங்கிடுவேன். அழகா கவனிக்கலனா நிமிந்து இன்னும். ஓகே, சரி, இந்த பிள்ளைகளை கூட சேர்ந்து சொல்ல நீங்க சேர்ந்து சொல்லுங்கப்பா. நீ தீமையினால் வெல்லப்படாமல் மறந்து போச்சு காதுல வந்து சொல்லுங்க. நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். டேய், எதுவுமே மறக்க மாட்டேன். வசனம் சொல்றோம். ஐயா, நல்ல பிள்ளைடா நீங்க. வசனம் சொல்றேன். ஓகே, நீ தீமை. அங்கிள் காலைல பல்லு வளர்க்கலையா? சரி சரி சொல்லு. நீ தீமையால் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ரோமர் சொல்லுங்க அங்கிள். மறந்துட்டான். 12 திருப்பி போட்டா 21. ஓகே, சரி அங்கிள். டைம் ஆயிடுச்சு. பாப்பா டான்ஸ்க்கு போய். ஓகே அங்கிள். ஓகே உள்ள அங்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ்ல கூப்பிட்டாட்டா? ஓகே. இந்த பிள்ளைங்களை அமைதியா இருக்கணும். ஆமா, அவன் அமைதியா. நான் தான் ஆமா சொல்லணும். சரி, இந்த பிள்ளைங்க அமைதியா இருந்தாதான் நான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல கூப்பிட்டு வருவேன். சரி, இப்போ
இதுவரையும் நீங்கள் நிறைய பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் போட போகிற பாட்டு ரொம்ப சோகமான பாட்டு. எல்லாம் கண்ணை முடிக்கோங்க. நான் 1 2 3 சொன்ன கண்ணை மூடணும், 3 2 1 சொன்ன கண்ணை திறக்கணும். 1 2 3. இப்போ 3 2 1 சொன்னா கண்ணு திறக்கணும். ஓகே, 3 2 1. ஓகே, இப்போ ரொம்ப சோகமான பாட்டு. இந்த பாட்டு முடிஞ்சோடனே நான் ஐயா கையில் கொடுத்துருவேன். எங்களை அன்போடு அழைத்த பாஸ்டர் காலிப் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பேர் சதீஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா? பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உதவி செய்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது சோகமான பாட்டை போட்டுட்டேன், வச்சுட்டேன், போட்டேன். ஃபுல்லா வச்சிருக்கேன். கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ, தட்டுங்கோ தட்டுங்கோ, தட்டுன கதவு திறக்குங்கோ. தம்பி கேளுங்கோ கேளுங்கோ, கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ, தட்டுங்கோ தட்டுங்கோ, தட்டுன கதவு திறக்குங்கோ. இத நம்மோட நம்ம ஏசப்பா, இத நம்மோட ஏசப்பா சொன்னாரு. அப்பால நமக்காக சிலுவையில் நின்னாரு. கொடுத்து கேட்டு கடா முன்னாரு. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கைக்குள்ள போனாரு. கேளுங்கோ கேளுங்கோ, கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ, தட்டுங்கோ தட்டுங்கோ, தட்டுன கதவு திறக்குங்கோ. கேளுங்கோ கேளுங்கோ, கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ, தட்டுங்கோ தட்டுங்கோ, தட்டுன கதவு திறக்குங்கோ. பைபிள படிச்சு பாரு, வாழ்க்கை புரியும்டா. படிச்சத நடந்து பாரு, லைஃப் எனக்குண்டா. நேசரின் பாதத்துல வந்து நில்லுடா. நேசிப்பார் உன்னையும் தான் பிள்ளை போலடா. ஏழுக்கு உதவி செஞ்சா கடன் கொடுக்கிற, ஏழுக்கு உதவி செஞ்சா கடன் கொடுக்கிற. மெய்யாலுமே கடவுளுக்கு கடன் கொடுக்கிற. இத நம்மோட நம்ம ஏசப்பா, இத நம்மோட ஏசப்பா சொன்னாரு. அப்பால நமக்காக சிலுவையில் நின்னாரு. காது கொடுத்து கேட்டு கடாமன்னாரு. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா தேனாரு. கேளுங்கோ கேளுங்கோ, கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ, தட்டுங்கோ தட்டுங்கோ, தட்டுன கதவு திறக்குங்கோ. கேளுங்கோ கேளுங்கோ, கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ, தட்டுங்கோ தட்டுங்கோ, தட்டுன கதவு திறக்குங்கோ. பயந்தைய போல நாமும் நயந்து வாழணும். பின்னரசு வேணும்
அசர போனாலும் அப்புறம் கடவுளுக்கு நீ ஆஹா பயந்து வாழணும். உண்மைடா இத நம்மோட நம்ம ஏசப்பா, இத நம்மோட ஏசப்பா சொன்னாரு. அப்பால நமக்காக சிலுவையில் நின்னாரு. காது கொடுத்து கேட்டுக்கடா மன்னாரு. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா கேளுங்கோ கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. கேளுங்கோ கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. இத நம்மோட ஏசப்பா சொன்னாரு. அப்பால நமக்காக சிலுவையில் நின்னாரு. காது கொடுத்து கேட்டுக்கடா மன்னாரு. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா தேனாரு. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஐயா கையில் கொடுத்துட்றேன்.